கடந்த வகுப்பில் நாங்கள் நிறைவு செய்த பாடப்பகுதிகளை சற்று மீள பார்த்து தொடர்ந்து வகுப்புக்குள் செல்வோம். கடந்த வகுப்பில் யூனிட் 1 அலகு 1 உயிரியல் அறிமுகம் தொடர்பாகவும் அதில் நிறைவு பரீட்சையிலே ஃபைனல் எக்ஸாம்ஸ் எவ்வாறான புள்ளிகளை எந்த தேர்ச்சி மட்டத்தில் பெற்றுத்தரும் என்பதனை பார்த்து சென்றோம். பின்னர் யூனிட் 2 அலகு 2 உயிரின் இரசாயன கல அடிப்படை அதில் மேலும் 4 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படும் என பார்த்தோம். அந்த 4 தேர்ச்சி மட்டங்களில் முதலாவது 2.1 உயிர் ரசாயனம் அல்லது பயோகெமிஸ்ட்ரி. இது தொடர்பாக கடந்த வகுப்பிலே உயிர் ரசாயன மூலகங்கள் அல்லது அத்தியாவசிய மூலகங்கள் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அவை பெரும்போசனை, நுண்போசனை, மாமூலகங்கள், சுவட்டு மூலகங்கள், தாவரங்களில் அசையும் மூலகங்கள், அசையா மூலகங்கள், நிறைவீதத்தின் அடிப்படையில் எவ்வாறான வீதத்தில் காணப்படும் என்பதை பற்றிய முழு உள்ளடக்கங்களையும் நாங்கள் மீட்டல் செய்தோம். அந்த உயிர் ரசாயன மூலகங்களிலிருந்து அசேதன சேர்வை பிரதானமாக நீர், அந்த நீர் தொடர்பாக உயிரினங்கள் உயிர் வாழ்வதில் நீரினுடைய வகைப்பாகம், உயிர் தொகுதியில் நீர் உயிரினங்களின் நிலைத்திருத்தலுக்கு அல்லது அவற்றின் வாழ்வியலுக்கு பொருத்தமாக காணப்படுகின்ற 4 பண்புகள், அதே நேரம் அந்த நீரினுடைய உடற்றொழிலியல் செயல்பாடுகளுக்கான பௌதிக ரசாயன இயல்புகள் பற்றி நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து சேதன சேர்வைகள், ஆர்கானிக் கம்பவுண்ட், அந்த சேதன சேர்வைகளிலே கடந்த வகுப்பில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இந்த இரண்டினதும் ரசாயன அடிப்படை சேர்க்கை, அவற்றினுடைய கட்டமைப்பு, அவற்றினுடைய தொழிற்பாட்டு முக்கியத்துவம் என்பன பார்த்து சென்றோம். தொடர்ந்து நியூக்ளிக் அமிலம், லிப்பிட் ஆகிய 2 சேர்வைகளையும் இன்றைய பாடப்பரப்பில் கற்றுச் செல்வோம். இதில் முக்கியமாக சேதன சேர்வைகள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள், சேதன சேர்வைகளில் பல்சக்கரைட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், உயிர்நவியல் பல்பௌதியங்கள் அல்லது பெருமூலக்கூறுகளாக காணப்படுகின்றது என்பது பற்றியும் நாங்கள் பார்த்து சென்றோம். தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நியூக்ளிக் அமிலம் பற்றி நாங்கள் ஆராய்வோம்.
அன்பான பிள்ளைகளே, ஏற்கனவே நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் அவற்றினுடைய வழிகாட்டல் அட்டவணைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வழிகாட்டல் அட்டவணைகள் எவ்வாறு ஃபைனல் எக்ஸாம்ஸ், அதாவது நிறைவு பரீட்சையிலே புள்ளிகளை நாங்கள் கூடியளவில் பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அட்டவணைகள் தொடர்பான விளக்கங்களும், இங்கே நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற ஃபாஸ்ட் ட்ராக் துரித மீட்டல் வினாப்பத்திரத்தில் உள்ள வினாக்களையும் பார்த்து சென்றோம். அந்த வரிசையிலே தற்பொழுது மூன்றாவது சேதனச் சேர்வை, அதாவது மூன்றாவது உயிரியல் மூலக்கூறு நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலத்தினுடைய நியூக்ளிக் அமிலம் நியூக்ளியோடைட்டுகள் எனப்படுகின்ற ஒரு பாத்துக்களினால் ஆக்கப்பட்ட மூலக்கூற்று நிறை கூடிய ஒரு உயிர்நவியல் பல்பாத்து அல்லது பெருமூலக்கூறு. ஆகவே நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகாக நியூக்ளியோடைட் அடிப்படை அலகு நியூக்ளியோடைட். இந்த நியூக்ளியோடைட்டுகள் மீண்டும் மீண்டும் சேர்ந்து அதிக எண்ணிக்கையான மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைட்டுகள் மீண்டும் மீண்டும் ஒடுங்கலுக்குட்பட்டு உருவாக்குகின்ற ஒரு மூலக்கூற்று சேர்வைதான் மூலக்கூற்று நிறை கூடிய பெருமூலக்கூறு நியூக்ளிக் அமிலம். இப்போ நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஆக்கக்கூறு ஏ 5 கார்பன் வெல்லம் அல்லது பெந்தோஸ், பி சேதன நைதரசன் மூலம் அல்லது நைதரசன் மூலம், ஆர்கானிக் நைட்ரஜன் பேஸ், சி பாஸ்பேட் தொகுதி, அல்லது அந்த பாஸ்பேட் தொகுதியானது ஒரு கார்பாக்சைல் கூட்டத்தை, அதாவது ஒரு அமில பண்பை உருவாக்கும். ஆகவே பாஸ்போரிக் அமிலம் எனவும் நாங்கள் குறித்து காட்டலாம். ஆகவே நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகு நியூக்ளியோடைட், ஆக்கக்கூறு 3. இதில் அமைப்புக்குரிய மூலகங்கள்
கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். CHON, P ஆகிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகிய அமைப்புக்குரிய மூலகங்களை கொண்டிருக்கும். ஆகவே இந்த நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை ரசாயன சேர்க்கையிலே அடிப்படை அலகு ஆக்கக்கூறு அமைப்புக்குரிய மூலகங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடிப்படை அலகு என்பது நியூக்ளியோடைட்டுகள். இந்த நியூக்ளியோடைட்டுகள் மீண்டும் மீண்டும் சேர்ந்து நியூக்ளிக் அமிலத்தை தோற்றுவித்துக் கொள்ளும். அதே நேரம் ஆக்கக்கூறுகள் பெந்தோஸ் என்றால் 5 கார்பன் வெல்லம். இந்த 5 கார்பன் வெல்லம் நாங்கள் கார்போஹைட்ரேட்டில் படித்தோம். நியூக்ளிக் அமிலத்தை ஆக்குகின்ற பெந்தோஸ் 2, ஒன்று டியோக்சி ரைபோஸ், நெக்ஸ்ட் ஒன் ரைபோஸ். அதே போல சேதன நைதரசன் மூலங்கள் பற்றி பார்ப்போம். அதே நேரம் பாஸ்பேட் தொகுதியை பற்றியும் நாங்கள் இனி தொடர்ந்து பார்ப்போம். தற்பொழுது நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகு ஆக்கக்கூறு அமைப்புக்குரிய மூலகங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி அதனுடைய அடிப்படை அலகான நியூக்ளியோடைட்டை பற்றி முதலில் நாங்கள் பார்ப்போம். நியூக்ளியோடைட் நியூக்ளியோடைட்டினுடைய ஆக்கக்கூறுகள் ஆக்கக்கூறுகள் முதலாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 5 கார்பன் வெல்லம் அல்லது பெந்தோஸ். 5 கார்பன் வெல்லம் அல்லது பெந்தோஸ். இந்த பெந்தோஸில் 2 வெல்லங்கள் இருக்கு. ஒன்று ரைபோஸ், மற்றது டியோக்சி ரைபோஸ். கார்போஹைட்ரேட்டை பற்றி நாங்கள் படிக்கும்போது ரைபோஸுக்கும் டியோக்சி ரைபோஸுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். பொதுவாக பெந்தோஸ் C5H10O5 என்ற மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டிருக்கு. அந்த டியோக்சி ரைபோஸில் ஒரு ஆக்சிஜன் அணு அகற்றப்பட்ட நிலையில் டி என்றால் அகற்றப்படுவது ஆக்சிஜனில் இருந்து. ஆகவே டியோக்சி ரைபோஸ் C5H10O4 என்னும் மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்டிருக்கும். மற்றது நைதரசன் மூலம். இவையும் ஒரு சேதன மூலக்கூறுகள் தான். அவை கட்டாயம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பொதுவாக காணப்படும், சிலவற்றில் இருக்காது. அடுத்து நைட்ரஜன் இருக்கு. இந்த நைதரசன் மூலங்கள் 2 கூட்டங்களாக வகைப்படுத்தப்படும். ஒன்று அடினைன்,
ஒன்று பியூரின் கூட்டங்கள். இந்த பியூரின் கூட்டம், மற்றது பிரிமிடின் கூட்டம். பியூரின் கூட்டத்திலும் பிரிமிடின் கூட்டத்திலும் தனித்தனியே நைதரசன் மூலங்கள் உள்ளடங்கி இருக்கும். பியூரின் மூலக்கூற்று நிறை கூடிய இரட்டை சங்கிலி அமைப்புக்குரியன. அது தொடர்பாக நாங்கள் இங்கே வினாப்பத்திரம், அதில் அதனுடைய கட்டமைப்பை நாங்கள் போட்டிருக்கின்றோம். அது தவிர தொடர்ந்து வருகின்ற பாடக்குறிப்புகளிலும் அதனுடைய கட்டமைப்புகள், இதில் உள்ள படங்கள், இதனுடைய விளக்கங்கள் பாடக்குறிப்புகளிலே தரப்பட்டிருக்கும். இங்கே பியூரின் மூலக்கூறு நிறை கூடியது, இரட்டை சங்கிலி வளைய அமைப்புக்குரியது. இதில் பிரதானமாக 2 நைதரசன் மூலங்கள் உள்ளடங்கி இருக்கும். ஒன்று அடினைன், இந்த அடினைனை ஆங்கில குறியீட்டில், அதாவது அடினைன் என்று எழுத வேண்டும், அல்ல தமிழில் எழுத வேண்டும். இந்த அடினைனை நாங்கள் கற்பது இலகுவாக இருப்பதற்கு ஏ என்று குறிப்பிடுவோம். பரீட்சை வினாத்தாளில் நீங்கள் ஏ என்ற குறியீட்டை எழுதக்கூடாது. அடினீன் தமிழில் எழுத வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் குறிப்பிட வேண்டும். அதே போல இன்னும் ஒரு நைதரசன் மூலம் அங்கு இருக்கும், குவானின். அது குவானைன் என்றும் சொல்லலாம். குவானைனையும் ஜி என்ற குறியீட்டினால் குறிக்கலாம், ஆனால் விடைத்தாளில் குவானைன் என்று எழுத வேண்டும். இது ரெண்டும் பியூரின், அதே நேரம் பிரிமிடின் இல்லை. தைமீன், தைமீன், சைட்ரோசின், மற்றது ஜுராசில். ஆகவே ஆக்கக்கூறுகளாக 5 கார்பன் வெல்லம், நைதரசன் மூலம், மற்றது பாஸ்பேட். அவை 3 மூலக்கூறுகள் இவற்றினுடைய ஆக்கக்கூறுகளாக காணப்படுகின்றன. ஒரு நியூக்ளியோடைடினுடைய கட்டமைப்பை நாங்கள் பார்க்கும்போது விலைகள் 5 கார்பன் வெல்லம், ஒரு பெந்தோஸ், இது CHO மூலகங்களை கொண்டிருக்கும். இந்த நைதரஸ் 5 கார்பன் வெல்லத்துடன் ஒரு நைதரசன் மூலம் சேரும். ஒரு நைதரசன் மூலம் சேர்வதனால் ஒரு வெல்லமும் ஒரு நைதரசன் மூலமும் சேரும் போது அதை நாங்கள் நியூக்ளியோசைடு என்று சொல்வோம்.
இந்த 5 கார்பன் வெல்லம் அதாவது பெந்தோஸில் காணப்படுகிற மூலகங்கள் CHO, நைட்ரசன் மூலத்தில் CH ஆக்சிஜனுடன் பிரதானமாக காணப்படுறது நைட்ரஜன். ஆகவே இந்த நியூக்ளியோசைடில் CHON காணப்படும். இந்த நியூக்ளியோசைடுடன் அடுத்து இணைகின்ற சேர்வை பாஸ்பேட் அல்லது பாஸ்போரிக் அமிலம். இந்த பாஸ்போரிக் அமிலம் இணைவதனால இந்த நியூக்ளியோசைடில் இருந்து உருவாகிற மற்றிய சேர்வை நியூக்ளியோடைட். ஆகவே இந்த நியூக்ளியோடைட்டில் பாஸ்பரஸ் கூடுதலாக சேர்வதனால் நியூக்ளியோடைட்டில் காணப்படுகின்ற மூலகங்கள் CHONP. ரைட் நவ் ஆகவே இந்த நியூக்ளியோடைட்டினுடைய கட்டமைப்பு ஒரு தனி நியூக்ளியோடைட் மூலக்கூறு இவ்வாறு இருக்கும். பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஒரு நியூக்ளியோசைடுடன் பாஸ்பரஸ் இணைவதனால் நியூக்ளியோடைட் தோன்றும். அவை நியூக்ளியோடைட்டின் ஆக்கக்கூறுகள் அதனுடைய கட்டமைப்புகள் பார்த்தோம். இனி நியூக்ளியோடைட்டுகளுடைய வகைகளை பார்ப்போம். ஒரு நியூக்ளியோடைட்டினுடைய வகை இரண்டாக நாங்கள் பிரிக்கின்றோம். ஒன்று நியூக்ளியோடைட்டுகள் ஒரு பாத்துக்களாக காணக்கூடியவை, அதாவது மீண்டும் மீண்டும் இணைந்து ஒரு பெருமூலக்கூறாகிய நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குகின்ற நியூக்ளியோடைட்டுகளை நாங்கள் ஒரு பாத்துக்குரியவை என்று சொல்வோம். இந்த ஒரு பாத்துக்குரியவை மோனோமர்ஸ், இந்த ஒரு பாத்துக்குரியவை அவை மீள மீள சேர்ந்து RNA உருவாக்கும். அவ்வாறு உருவாக்குகின்ற நியூக்ளியோடைட்டுகள் ரைபோ நியூக்ளியோடைட்டுகள். ஒரு பாத்துக்குரியவை RNA தோற்றுவிக்கும். அதே போல மற்றது DNA தோற்றுவிக்கும். RNA உருவாக்குவது ரைபோ நியூக்ளியோடைட், DNA உருவாக்குவது டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட். RNAயும் DNAயும் நியூக்ளிக் அமிலங்கள். ஆகவே நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்குகின்ற அடிப்படை அலகுகள் நியூக்ளியோடைட்டுகள். ஆகவே ஒரு பாத்துக்குரியவை. மற்றது ஒரு பாத்துக்களுக்குரியவை அல்ல, ஒரு பாத்துக்கள் அற்றவை. அவை நியூக்ளிக் அமிலங்களை தோற்றுவிக்க மாட்டாது. ஒரு பாத்துக்கள் அற்றவை. அவை டிஎன்ஏயோ ஆர்என்ஏயோ உருவாக்க மாட்டாது. டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் ஒன்று சேர்ந்து நியூக்ளிக் ஆசிட் என்று சொல்கிறோம். ஆகவே நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகுகள் நியூக்ளியோடைட்டுகள். ஆனால் ஒரு பாத்துக்கள் அற்றவை நேரடியாகவே நியூக்ளியோடைட்டுகளாக மாறுகின்றன. ஒன்று ATP, மற்றது NAD+,
NM1 NADP plus மற்றது FAD. இந்த ATP ஒரு சக்தி காவியாக தொழிற்படும். ஒரு நியூக்ளியோடைட்டில் ஒரு சக்தி காவி இருக்கு. NAD பிளஸ் ஒரு ஒட்சியேற்று முகவராக தொழிற்படும். அதே நேரத்தில் இது ஒரு துணை நொதியம். பெரும்பாலான நொதியங்களின் தொழிற்பாட்டிற்கு தேவையான புரதமற்ற சேதன மூலக்கூறுகள் தான் துணை நொதியம். அதே போல NADP பிளஸும் துணை நொதியம் போன்று தொழிற்படும். FADயும் துணை நொதியம் போன்று தொழிற்படும். இவை சக்தி காவிகள், இவை துணை நொதியங்கள். இந்த 3 துணை நொதியங்களும் விட்டமின் பெறுதிகள். இதிலே ஒரு அடிப்படை அறிவை மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடினோசின் ட்ரிபிள் பாஸ்பேட் அதான் ATP. ஒரு பார்ட்டிகளற்ற நியூக்ளியோடைட்டுகளாக ATP, NAD+, NADP+, FAD. இதன்போது ATP அடினீன் என்ற சேதன நைதரசன் மூலத்துடன் ட்ரைபோஸ் என்ற வெல்லம் இணைந்து அடினோசின் என்ற நியூக்ளியோசைடை உருவாக்கும். நாங்கள் ஏற்கனவே நியூக்ளியோசைடை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அடினோசினுடன் ஒரு பாஸ்பரஸ் சேர்ந்தால் அடினோசின் மோனோபாஸ்பேட், அதனுடன் மெற்றிய பாஸ்பேட் தொகுதி பக்கச்சங்கிலி ஒன்று இணைந்தால் அது ரெண்டும் சேர்ந்து ADP, அந்த ADP-உடன் மற்றிய பாஸ்பேட் சேர்ந்தால் அது ATP. ஆகவே ஒரு ATP என்பது அடினீன் என்ற சேதன நைதரசன் மூலத்தை ரைபோஸையும் கொண்ட ஒரு சேர்வை. அதே போல NAD-யில் அடினீனும் நியாசின் என்று சொல்லப்படுகின்ற விட்டமின் பெறுதியுமான நைதரசன் மூலங்கள் சேர்ந்திருக்கு. இங்கே ATP-யில் ஒரு நியூக்ளியோடைட், அதாவது அடினீனும் ரைபோஸும் சேர்ந்து அடினோசினாக மாறி 3 பாஸ்பேட் தொகுதி இணைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் NAD, NADP, FAD-யில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நியூக்ளியோடைட்டுகள் அங்கு காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக ஒரு ரைபோஸ், இதில் அடினீன், அருகே பாஸ்பேட். எங்களுக்கு தெரியும் அடினோசின் மோனோபாஸ்பேட் ஒரு பாஸ்பரஸ் சேர்றபடியினால இவ்வாறு காட்டியிருக்கும். அதே போல பிரிதொரு நியூக்ளியோடைட் இதே மாதிரி இதே போல பிரிதொரு நியூக்ளியோடைட் இதே பாஸ்பேட், இதே வெல்லம், இதே போன்று
நைதரசன் மூலம் இது நியாசின். ஆகவே நியாசின் மோனோ பொஸ்பேட் என்று சொல்லப்படுகிற புரிதொரு நியூக்ளியோடைட் சேர்ந்து தற்பொழுது நியாசின் அடினின் டை நியூக்ளியோடைட் என்ற 2 நியூக்ளியோடைட்டுகள் உள்ளடங்கக்கூடியதாக இந்த நியூக்ளியோடைட் தோன்றும். அதே போன்று NADP, அதே போன்று FAD. இவ்வாறு இந்த 2 நியூக்ளியோடைட்டுகள் ஒன்றிணைவது போன்ற விளக்கங்கள் மாணவர்களுக்கு தெரிய தேவையில்லை. ஆனால் டை நியூக்ளியோடைட் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி ஒரு தேவை பொதுவாக இல்லை. ஆனால் இந்த விளக்கம் தெரிந்தால் நல்லது. ஒருபாத்துக்களற்ற சேர்வைகளில் தற்பொழுது நாங்கள் ATP பார்த்திருக்கிறோம், NAD பார்த்திருக்கிறோம், NADP+ பார்த்திருக்கிறோம், FAD பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ATP ஒரு சக்தி காவி. அதே நேரத்தில் NAD+ ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டு கலச்சுவாசத்தினுடைய நாங்கள் படிப்போம் கிளைகோபோப்பு, கிரெப்பின் வட்டம் போன்ற செயல்முறைகளில் NADH எனும் ஒரு சக்தி சேர்வையாக மாறும். ATP ஏற்கனவே சொன்னது போன்று சக்தி காவி. அதே போன்று NADP இது ஒளித்தோப்பினுடைய ஒளித்தாக்கத்தில் தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட்டு NADPH எனும் புரிதொரு சக்தி சேர்வையாக தொழிற்படும் உருவாக்கப்படும். இதே NADPH ஒளித்தோப்பினுடைய இருள்தாக்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சக்தி பயன்பாட்டுக்குட்படும். அதே போல FAD கலச்சுவாசத்தில், அதுவும் காற்றுச்சுவாசத்தில் இலத்திரன் இடமாற்றல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சங்கிலியின் ஊடாக இலத்திரன்களை ஏற்றுக்கொண்டு FADH2 என்ற சக்தி சேர்வையாக மாறும். ஆகவே நன்றாக விளங்க வேண்டியது என்ன? ஒன்று, இந்த நியூக்ளியோடைட்டுகள் ஒருபாத்துக்கள் அற்றவைக்கு உதாரணம் ATP, NAD+, NADP, FAD. ஒன்று சக்திக்காவி, மற்றவை துணைநொதியம். துணைநொதியம் மாத்திரமல்ல, அவை விட்டமின்ஸ். அதே நேரம் ATP ஒரு கலத்துக்குள்ளே சக்தியை காவிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து பிறிதொரு இடத்திற்கு விரைவாக அசைஞ்சு செல்லும். அதே நேரம் தாக்க பொறிமுறைகளுக்கு, தாக்க செயல்முறைகளுக்கு சக்தியை சேமிக்கின்ற சேர்வைகளாக NADH, NADPH, FADH2கள் காணப்படுகின்றது என்பதனை மாணவர்கள் அறிந்திருத்தல் அவசியம். இங்கு துணை நொதியம் ஒரு நொதியம் பொதுவாக புரதங்களால் ஆக்கப்பட்டது நொதியம் என்று சொன்னோம். ஆனால் புரதங்களால் மாத்திரம் ஆக்கப்பட்டிருப்பதில்லை. புரத தொழிற்பாட்டுக்கென அவற்றினுடைய புரத கூறுகளில் புரதமற்ற கூறுகள் இணைந்து அவற்றின் தொழிற்பாட்டுக்கு வாய்ப்பளிக்கும். அதனுடைய ஊக்கித்தன்மை நாங்கள் நொதியங்கள் படிக்கும் போது அதனுடைய அடிப்படை அம்சங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த புரதமற்ற கூறுகள் சேதனச் சேர்வைகளாக காணப்படும். அதே நேரம் அசேதனச் சேர்வைகளாகவும் காணப்படும். சேதனச் சேர்வைகளாக காணப்படுவதுதான் அந்த துணை நொதியம். இந்த துணை நொதியங்கள் NAD, NADP + FAD. அதே போல அசேதன கூறுகளாக அயன்கள் இருக்கும். முக்கியமாக Ca2+, Fe2+ போன்ற
அசேதன அயன்கள் இருக்கும். அவை நொதியத்தினுடைய புரத கூறுகளுடன் புரதமற்ற கூறுகளாக இருக்கின்ற அதே நேரம் நொதியத்தினுடைய தொழிற்பாட்டுக்கு அவசியமான மூலக்கூறுகள் தான் துணை நொதியம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் நியூக்ளிக் அமிலம் பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படை அலகு நியூக்ளியோடைட்டுகள். அந்த நியூக்ளியோடைட்டுகள் ஒருபாத்துக்களாக காணப்பட்டு நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்கும். அதனால் எல்லா நியூக்ளியோடைட்டுகளும் நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்குகின்ற ஒருபாத்துக்கள் என்பது பிழை. அதே நேரத்தில் ஒருபாத்துக்கள் அற்ற நியூக்ளியோடைட்டுகள் இவ்வாறு காணப்படுகிறது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு புதிய பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்பில் 2019ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வியை நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது உயிரியல் அறிமுகம் சம்பந்தமாக கேட்டோம். இதே போல 2009 நியூ சிலபஸில் வந்த இந்த 2வது வினாவை நாங்கள் பார்க்க போகிறோம். அது நியூக்ளியோடைட்டுகள் சம்பந்தமானது. நியூ சிலபஸில் வந்த 2வது வினா 2019 நியூ சிலபஸ் கேட்கப்பட்ட 2வது கேள்விக்கு நாங்கள் வருகின்றோம். வினா பின்வருமாறு: சில நியூக்ளியோடைட்டுகள் பிள்ளைகள் பயாலஜி பல்தேர்வு வினாக்களில் பொதுமைப்பாடெய்திய ஒரு சொற்பதம் ஒன்று தரப்படும். அந்த பொதுமைப்பாடெய்திய சொற்பதத்தின் கீழ் 5 விடைகள் இருக்கு. இங்கே மேலே பின்வரும் கூற்றுக்கள் எது தவறு அல்லது எது சரி அல்லது பொருத்தமானது அல்லது பொருத்தமற்றது என்று எந்த ஒரு விடயமும் கேட்கப்படாமல் ஒரு சொற்றொடர் அல்லது சொற்பதம் ஒன்று தரப்பட்டு 5 விடைகள் கீழே தரப்பட்டிருக்கு. இந்த 5 விடைகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து 4 சரியாக இருந்து 1 தவறாக இருக்கும். பொதுவாக 4 சரியாக இருந்து 1 தவறாக இருப்பதுதான் பொதுவாக வினாவப்படும். சில வேளைகளில் 4 பிழையாக இருந்து ஒரு சரியான விடையும் எதிர்பார்க்கப்படும். மிக அரிதாக அப்படி இருக்கும். எவ்வாறு கேட்கப்படும் என்பதனை நாங்கள் ஊகம் செய்ய முடியாது. பொதுவாக இந்த பேட்டர்னில் 2019 மொத்தமாக 7 வினாக்கள் அவ்வாறு கேட்கப்பட்டிருக்கின்றன. 4 சரியா இருந்து 1 புள்ளியானதான் ஆன்சர். 4 புள்ளியா இருந்தால் சரியானது ஆன்சர். மாணவர்கள் 2 விடைகளை வாசித்து கொண்டிருக்கும் போது 2 மிக பொருத்தமானதாக இருந்தால் எங்களுக்கு விளங்கிவிடும் தவறானதுதான் விடை என்று. அந்த வகையில் சில நியூக்ளியோடைட்டுகள் என இந்த 2வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். சில நியூக்ளியோடைட்டுகள் ஹெக்ஸோஸ் வெல்லங்களை கொண்டிருக்கும். ஹெக்ஸோஸ் என்பது 6 கார்பன். முதலாவது விடை. சில நியூக்ளியோடைட்டுகள் ஹெக்ஸோஸ் வெல்லங்களை கொண்டிருக்கும். ஹெக்ஸோஸ் என்பது 6 கார்பன். 6 கார்பன் வெல்லம் ஒருபோதும் இருக்காது. நியூக்ளியோடைட்டுகளில் எல்லா வெல்லங்களும் பெந்தோஸ் 5 கார்பன். அந்த பெந்தோஸில் பெரும்பாலும் நியூக்ளியோடைட்டுகள் ரைபோஸாக இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்கள், அதாவது டிஎன்ஏ உருவாக்கும் போது அது டியோக்சி ரைபோஸாக இருக்கும். ஆகவே பெந்தோஸ் தான் அங்கே நியூக்ளியோடைட்டுகளை உருவாக்கும். ஹெக்ஸோஸ் என்பது பிழை. 2வது விடைக்கு நாங்கள் வருகின்றோம். சேதன துணை காரணிகளாக செயல்படும். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், நொதியங்களினுடைய புரத கூறுடன் புரதமற்ற கூறாக சேதன கூறுகள் அதே நேரம் அசேதன கூறுகள் உண்டு என்று நாங்கள் குறிப்பிட்டோம். இந்த சேதன கூறுகள் ஆர்கானிக் பார்ட்டிகிள்ஸ். இந்த சேதன தொகுதி அசேதன தொகுதி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து புரதமற்ற கூறுகள். அதே நேரம் அந்த புரதமற்ற கூறுகளுக்கு துணை காரணிகள், கோஃபேக்டர்ஸ் என்றும் பேருண்டு. இந்த புரதமற்ற கூறுகளை நாங்கள் துணை காரணிகள் என்று சொல்வோம். இந்த துணை காரணிகளில்
துணை நொதியங்களாக காணப்படுவன இந்த நியூக்ளியோடைட்டுகள். ஆகவே இரண்டாவது விடை சேதன துணை காரணிகளாக தொழிற்படும் அந்த கூற்று சரி. அவைதான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று NAD+, NADP+, FAD. ஆகவே அந்த இரண்டாவது கூற்று சரியாக இருக்கின்றது. மூன்றாவது நொதியங்களாக செயல்படும். நொதியங்களாக ஒருபோதும் நியூக்ளியோடைட்டுகள் தொழிற்படுவதில்லை, பதிலாக துணை நொதியங்களாக அவை தொழிற்படலாம். ஆகவே மூன்றாவது கூற்று பிழை. நாலாவது கூற்றுக்கு நாங்கள் வருகின்றோம். ஆக்சிஜன் காவிகளாக செயல்படும். அவை ஒட்சியேற்றும் முகவர்களாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும், தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும், இலத்திரன் காவிகளாக தொழிற்பட முடியும். ஒருபோதும் ஆக்சிஜன் காவிகளாக தொழிற்பட முடியாது. நாலாவது கூற்று பிழை. உணவு ஒதுக்கங்களாக காணப்படும், அதுவும் பிழை. உணவு ஒதுக்கங்கள் ஒருபோதும் நியூக்ளியோடைட்டுகள் உணவு ஒதுக்கங்களாக காணப்படுவதில்லை. முதலாவது பிழை, மூன்றாவது பிழை, நாலாவது பிழை, ஐந்தாவது பிழை. ஆகவே இரண்டாவது விடைதான் சரி. இரண்டாவது விடை 4 தவறான விடைகளுக்கு ஒரு விடை சரி. அவை இந்த பெற்றல் இந்த விடை கேட்கப்பட்டிருக்கிறது, வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே மாணவர்கள் விளங்க வேண்டும், இந்த 2019ஆம் ஆண்டு வந்த இரண்டாவது வினா இந்த நியூக்ளியோடைட் சம்பந்தமாக. பொதுவாக பரீட்சை வியூகம், அதாவது எக்ஸாமினேஷன் பெரோமான்றது 2 விடயத்தை நாங்கள் இங்கே அடிப்படையாக கருத வேண்டும். ஒன்று, பாடம் தொடர்பாக, பாடம் எல்லா பிரிவு மாணவர்களும் அதில் 2 படித்திருப்பார்கள். நோட்ஸ், பாடக்குறிப்புகள் தரப்பட்டிருக்கு. அந்த பாடக்குறிப்புகளை எவ்வளவு இலகுவாக மனனம் செய்ய முடியும், கடந்த வகுப்பிலே சொல்லியிருக்கின்றேன். மனனம் என்பது இங்கு முக்கியம். அது சுருக்கமாக குறிக்கப்படுறது அல்லது சுருக்கமாக அட்டவணைப்படுத்தி நாங்கள் படிக்கிறது என்பது இன்னும் அவசியம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மனனம் செய்யும் போது சில விடயங்களை நாங்கள் மறந்துடுவோம். ஆகவே அதை மீள மீள நாங்கள் படிக்க வேண்டும். படிக்கும்போது மறக்க மீள படிக்க வேண்டும். உயிரியலை பொறுத்தவரையிலே சில விடயங்களை மீள படித்தால் போதும், 2 தடவை படித்தால் அது நிலைத்திருக்கு. ஆகவே அந்த பாடப்பரப்புகளை மனனம் செய்வதற்கு சுருக்க குறிப்பீடுகள், அதாவது அட்டவணைப்படுத்தல் என்பதும் அதனுடன் தொடர்புடையதாக கடந்த கால பரீட்சை வினாக்களை மீளச் செய்வதும் முக்கியமாக இருக்கு. புதிய பாடத்திட்டத்தில் ஒரே ஒரு பரீட்சை தான் கடந்த வருடம் நடந்திருக்கின்றது, 2019ஆம் ஆண்டு. அதனுடைய பரீட்சை வினாத்தாளைத்தான் முதலில் நாங்கள் செய்து கொண்டு வருவோம். அது நிறைவு பெற்ற பின்னர் மற்ற வருடங்களுடைய பரீட்சை வினாக்களுக்கு செல்வோம். தொடர்ந்து நியூக்ளிக் அமிலம் பற்றிய வழிகாட்டல் குறிப்புக்கு செல்வோம். நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகு நியூக்ளியோடைட்டுகள் என்று பார்த்தோம். அந்த நியூக்ளியோடைட்டுகள் ஒரு பாத்துக்களாக இருக்கும், ஒரு பாத்துக்கள் அற்றிருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். தற்பொழுது இந்த நியூக்ளியோடைட்டுகளை ஆக்குகின்ற கூறுகளின் அடிப்படையில் ரைபோஸ் வெல்லத்துடன் அடினின், யுரேசில், சைட்ரோசின், குவானின் என்பன சேர்ந்து RNA-யையும், டியோக்சிரைபோஸுடன் அடினின், டைமின், சைட்ரோசின், குவானின் என்பன இணைந்து DNA உருவாக்கும். ஆகவே நியூக்ளிக் அமிலத்தினுடைய வகைகள் பற்றி போவோம். அப்ப நியூக்ளிக் அமிலத்தின் வகைகளில் முதலில் நாங்கள் DNA தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். DNA தொடர்பாக முதலில் DNA-னுடைய பரம்பல் அல்லது காணப்படுகின்ற இடம் தொடர்பாக பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இரண்டாவது, DNA-னுடைய ஆக்கக்கூறு DNA-னுடைய
அடிப்படை அலகு டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு. டிஎன்ஏனுடைய தொழிற்பாடு. அவை டிஎன்ஏ தொடர்பாக கடந்த பரீட்சை வினாக்களை நாங்கள் பார்க்கும்போது 2019 நியூ சிலபஸில் இந்த டிஎன்ஏனுடைய பரம்பல், அதனுடைய ஆக்கக்கூறு, அதனுடைய அடிப்படை அலகு, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய தொழிற்பாடு என நாங்கள் டிஎன்ஏ பற்றிய கல்விக்கு ஒரு விளக்க உரையை நாங்கள் பார்க்க போகிறோம். தற்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை மாணவர்கள் புரிந்து வைக்க வேண்டும். டிஎன்ஏ அலகு 2 உயிரியல் மூலக்கூறுகள் அல்லது சேதன சேர்வைகளில் நாங்கள் கற்று அதே விடயத்தை அலகு 7 மாலிகுலர் பயாலஜி மூலக்கூற்று உயிரியலில் டிஎன்ஏ பகர்ப்பு அல்ல டிஎன்ஏ பின்புறம் அடைதல் என்று சொல்லப்படுகின்ற டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ், அந்த பாடப்பரப்பில் டிஎன்ஏ மீள நாங்கள் கற்க வேண்டியிருக்கும். ஆனால் அங்கு கற்கின்ற விடயங்கள் இங்கு சொல்லப்படுகின்ற விடயங்களிலிருந்து படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே டிஎன்ஏயில் முதலில் நாங்கள் பரம்பல் பற்றி ஒரு நோக்கு அவதானிக்க வேண்டும். பரம்பல் பற்றிய நோக்கு டிஎன்ஏ எங்கே இருக்கின்றது என்பது தெரிந்தால்தான் டிஎன்ஏனுடைய அமைப்பு, கட்டமைப்பு, அது பற்றிய ஆக்கக்கூறுகள், அடிப்படை அலகு, தொழிற்பாடுகள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். முதலில் டிஎன்ஏ பரம்பல் தொடர்பாக மூன்று விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். டிஎன்ஏ பரம்பல் ஒன்று, வைரசுகளிலே டிஎன்ஏ பரம்பி இருக்கு. ஏற்கனவே நான் உயிரியல் அறிமுகத்தில் சொல்லியிருக்கின்றேன், இந்த வைரசுகள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ கொண்டிருக்கும். டிஎன்ஏ கொண்டிருந்தால் அது டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ கொண்டிருந்தால் ஆர்என்ஏ வைரஸ். அப்போ வைரசுகளில் டிஎன்ஏ வைரசுகளில் டிஎன்ஏ உற்று, ஆர்என்ஏ வைரசுகளில் இல்லை. டிஎன்ஏ காணப்படாத உயிரி கூட்டம் என்பது ஆர்என்ஏ வைரஸ் ஒரு முக்கியமானது. வைரஸ் டிஎன்ஏ வைரஸில் இருக்கு. அதே நேரம் பரம்பல் புரோகரியோட்டாக்களில், அது ஏற்கனவே சொன்னோம், பாக்டீரியாக்கள், சைனோ பாக்டீரியாக்கள் ஆக்கி அந்த புரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ அந்த கலத்தினுடைய கருப்பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கும். அதற்கு தற்பொழுது கொடுக்கப்படுகின்ற பெயர் நியூக்ளியாய்டு. சில பாக்டீரியாக்களில் மேலதிகமாக இன்னும் ஒரு டிஎன்ஏ காணப்படுகின்றது, பிளாஸ்மிட். ஆகவே டிஎன்ஏ காணப்படுகின்ற பகுதி ஒன்று புரோகரியோட்டாக்கள், எல்லா புரோகரியோட்டாக்களிலும் நியூக்ளியோயிடில் காணப்படுகின்றது. நியூக்ளியோயிட் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு டிஎன்ஏ புரதமற்று காணப்படுகின்ற ஒரு கருப்பிரதேசம் தான் நியூக்ளியோயிட். இங்கு ஒழுங்கமைந்த கரி இல்லை, நியூக்ளியோயிடு. இரண்டாவது பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் சில இயல்புகளை மாத்திரம் தாங்கி வருகின்ற மேலதிக டிஎன்ஏ என்று சொல்வோம். அதே போல தொடர்ந்து வருகின்ற தகவல் ஜூக்கரியோட்டா. இந்த ஜூக்கரியோட்டாக்கள்ல டிஎன்ஏ கருவில் இருக்கு. கருவினுடைய குரோமேட்டின்ஸ், அதாவது நிறமூட்டங்களில் அவை காணப்படுகின்றன. குரோமோசோம்ஸ் அல்லது குரோமேட்டின் என்று சொல்லுவோம். தனியொரு அமைப்பாக இருக்கும்போது அது குரோமோசோம்ஸ், நிறமூட்டங்கள் சேர்ந்து அவை விலையாக இருக்கும்போது குரோமேட்டின்ஸ். அப்போ கருவினுடைய பகுதியில் நிறமூட்டங்களில் இருக்கும். அதே நேரம் குழிய உருவில் நாங்கள் பார்த்தால், அல்லது குழிய முதலுரு என்று சொல்லி பாவிப்பார்கள். ஆகவே இந்த குழிய உருவில் பார்த்தால் அங்கு 2 கலப்பு நங்கங்களில் இருக்கும். ஒன்று பச்சோர்மணியினுடைய பஞ்சனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜெலித்தன்மையான பகுதியில் இருக்கும்.
அதே போல இளமணி என்ற புன்னங்கத்தில் பிள்ளைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதனுடைய தாயத்தில் காணப்படும். ஆகவே இந்த பரம்பல் வைரசுகளில் இருக்கும், புரோகரியோட்டாக்களில் இருக்கும், ஜூகரியோட்டாக்களில். ஆகவே RNA வைரஸ் தவிர்ந்த இனி எல்லா அங்கிகளிலும் DNA இருக்கும். அந்த DNA புரோகரியோட்டாக்களில் நியூக்ளியோயிடில், பிளாஸ்மிட்டுகளில், ஜூகரியோட்டாக்களில் கரிவினுடைய நிறமுத்தத்தில், குளியொருவில பச்சோருமணி இளமணியில் காணப்படும். டிஎன்ஏனுடைய பரம்பல் பார்த்தோம். டிஎன்ஏனுடைய ஆக்கக்கூறு பார்க்க போகிறோம். டிஎன்ஏனுடைய ஆக்கக்கூறு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற பிள்ளைகள், டிஎன்ஏனுடைய ஆக்கக்கூறுகள் இவற்றில் இருக்கின்ற 5 கார்பன் வெல்லம் டிஆக்சிரைபோஸ், அதில் உள்ள நைதரசன் மூலம் ஒன்று பியூரின் கூட்டங்களில், நாங்கள் இங்கே குறியீடுகளை பாவிப்போம். நான் மீளச் சொல்கிறேன், இந்த குறியீடுகளை நீங்கள் பரீட்சை வினாத்தாளில் எழுதக்கூடாது. பியூரினில் அடினீனும் குவானினும் காணப்படுகின்றது. பிரிமிடினில் தைமீனும் சைட்ரோசினும் காணப்படுகின்றது. அடுத்தது பொஸ்பேட் தொகுதி அல்லது பொஸ்பேட் கூட்டம். இங்கே ஒரு வெல்லம், ஏதாவது ஒரு நைதரசன் மூலம் நியூக்ளியோசைடை உருவாக்கும். அதனுடன் இணைந்ததாக பாஸ்பரஸ் தோன்றும். இவ்வாறு மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைட்டுகள் மீள சேர்ந்து டிஎன்ஏ தோற்றுவிக்கும். இந்த டிஎன்ஏ உருவாக்குகின்ற கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இதில் டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கப்படும் போது ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டுகளும் மீள சேர்ந்து பல் நியூக்ளியோடைட் சங்கிலியை உருவாக்கும். அந்த பல் நியூக்ளியோடைட் சங்கிலிகள் தான் டிஎன்ஏ தோற்றுவிக்கும். அது தொடர்பாக தற்பொழுது ஆராய்வோம். தற்பொழுது நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகளில் கார்போஹைட்ரேட், புரதம் என்பவற்றை நிறைவு செய்து நியூக்ளிக் அமிலத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நியூக்ளிக் அமிலத்தில் முக்கியமாக நியூக்ளியோடைட்டுகள், அந்த நியூக்ளியோடைட்டுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அதில் பிரதானமாக ஒரு பாத்துக்களுக்குரிய நியூக்ளியோடைட்டுகள், ஒரு பாத்துக்கள் அற்ற நியூக்ளியோடைட்டுகள் என இரு வகையான நியூக்ளியோடைட்டுகளை குறிப்பிட்டு, ஒரு பாத்துக்கள் அற்ற நியூக்ளியோடைட்டுகளுக்கு NAD+, NADP+, FAD, ATP என்பவற்றை, ஒரு பாத்துக்களுக்குரிய நியூக்ளியோடைட்டுகள் அவை நியூக்ளிக் அமிலங்களை ஆக்கும். அதில் ஒன்று DNA, மற்றது RNA என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து இதில் உள்ள வினாக்கள் எவ்வாறு அமையும் என்பதனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த டிஎன்ஏனுடைய ஆக்கக்கூறுகளை பார்த்து தொடர்ந்து டிஎன்ஏனுடைய கட்டமைப்பை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.